காலிஃப்ளவர் வச்சு ரீசெண்ட் டேஸில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கிரேவி ட்ரை பண்ணேங்க. வாங்க அது எப்படி செஞ்சேன்னு ஷேர் பண்ணுறேன். நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு மஞ்சள் தூளும் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் சுடுதண்ணில் வச்சுட்டு எடுத்து வச்சிடலாம். 2 தக்காளி வந்து அரைச்சி வச்சுக்கலாங்க. 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம் நீட்டமாக. இப்போ வந்து தாளிக்கிறதுக்காக ஆயில் விட்டுட்டு 2 ஏலக்காய் 2 கிராம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் 2 பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுடலாம். தக்காளியுமே நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சதையுமே அது கூட ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் கூட நான் வந்து 2 உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கொதிக்கிற கேப்பில் சைடில் கொஞ்சம் தேங்காய், குழம்பு கெட்டியாக வர்றதுக்கு ஒரு 4-5 பல்லு முந்திரி, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கறி மசாலான்னு சொல்லிட்டு நான்வெஜ்ஜுக்காக நாங்கள் அரைச்சி வச்சுருக்க ஒரு பொடி அதையுமே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு வந்ததுமே இது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் உப்பு போட்டு. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு கறி மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் காய் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் அந்த குழம்பு ரெடிங்க.